கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. முத்தையா என்னும் யானை பாகன் ஒருவன் நல்லம்மா என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் யானைக்குட்டி ஒன்றை பல வருடங்களாக எடுத்து வளர்த்து வந்தான். திடீரென்று அந்த யானைக்குட்டிக்கு பெரும் வயிற்று வலி. என்னென்னமோ செய்து பார்த்தும் அந்த யானைக்கு வயிற்று வலி தீரவே இல்லை. கடைசியாக கால்நடை வைத்தியன் ஒருவனை அழைத்து வந்து பார்த்தான். வைத்தியன் யானையை சோதித்துவிட்டு, உங்கள் யானையை பெரிய நோய் ஒன்று தாக்கியுள்ளது, இந்த நோயை தீர்க்க வழியே இல்லை, உங்கள் யானை இன்னும் ஓரிரு மாதத்தில் இறந்துவிடும் என்று கூறி வைத்தியம் பார்த்ததற்கு கூலியை வாங்கிவிட்டு வைத்தியன் சென்று விட்டான். இந்த யானையை நம்பித்தான் நான் பலரிடமும் கடன் பெற்றேன். இது செத்துவிட்டால் நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினான் முத்தையா. அப்போதுதான் யானைப்பாகன் முத்தையாவிற்கு ஞாபகம் வந்தது. கந்தன் என்னும் ஒருவன் சென்ற வாரம் தனது யானையை பாதி விலைக்கு கேட்டிருந்தது. அப்போது விலை குறைவாக கேட்டதால் முத்தையா தனது யானையை விற்க மறுத்துவிட்டான். இனி இந்த யானையை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி இந்த யானையை கந்தன் தலையிலே கட்டிவிட வேண்டியதான் என முடிவு செய்தான். பிறகு முத்தையா கந்தனுக்கு யானையை பாதி விலைக்கே கொடுத்து விட்டான். ஆனால் உண்மையில் அந்த யானைக்கு வைத்தியம் பார்த்தவன் கந்தனின் கூட்டாளி. உண்மையில் அந்த யானைக்கு சாதாரண வயிற்று வலியே. அந்த யானையை பாதி விலைக்கு வாங்கவே அந்த கந்தனும் வைத்தியனும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினர். யானையை பெற்றுக்கொண்ட கந்தனும் வைத்தியனும் அந்த யானையை அடுத்த நாள் அதீத விலைக்கு விற்க ஏற்பாடு செய்திருந்தனர். அடுத்த நாள் வந்தது. கந்தனும் வைத்தியனும் கேட்ட அதீத விலைக்கு அந்த யானையை வாங்க ஒருவன் வந்திருந்தான். வந்தவன் யானையை வாங்க முடிவு செய்து விட்டான். கந்தனுக்கும் வைத்தியனுக்கும் ஒரே சந்தோஷம், பணம் கிடைக்கப் போகிறது என்று. நேற்றிரவு அந்த யானை என்னத்தை தின்று தொலைத்ததோ, யானை தொப்பென்று கீழே விழ அப்படியே செத்து போனது. யானையை வாங்க வந்தவன் யானையை வாங்க மறுத்துவிட்டு சென்று விட்டான். கடைசியில் கந்தனுக்கும் வைத்தியனுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. பிறகு இருவரும் தாங்கள் செய்த தவறை எண்ணி வருத்தம் கொண்டனர். ஆம் என கண்பானவர்களே, நாம் பிறரை ஏமாற்ற முயற்சித்தால் நமக்கும் ஏமாற்றமே மிஞ்சும். இன்றைய கதையில் வருவது போல அநேகர் பிறருடைய பணத்தையும் பொருளையும் சொத்தையும் ஏமாற்றி மிக குறைந்த விலைக்கு வாங்கி அதீத லாபம் ஈட்டுகின்றனர். வேதாகமத்தில் ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைத்தான், அவனும் அவன் தாயும். ஆனால் அவன் நினைத்தது போல ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு அவனால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. தன் மாமன் வீட்டில் 14 வருடங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்பேற்பட்ட மனிதனாயினும் தன்னால் பிறர் ஏமாற்றப்பட்டால் அதற்குரிய பிரதிபலனை அந்த மனிதன் அடைந்தே தீர வேண்டும். வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தில் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்குரிய பிரதிபலனை தேவன் நியாய தீர்ப்பின் நாளில் நிச்சயம் நமக்கு கட்டளையிடுவார் என்பதில் ஐயமில்லை. எனவே நம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்வோம். அதனால் கிடைக்கக்கூடிய பிரதிபலனை அனுபவிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பிறருக்கு தீமையை செய்யாமல் நன்மையை மட்டும் செய்ய உதவி செய்யுங்க. நன்மையை மட்டும் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.